நம்மள பல பேர் இந்த விஷயத்தை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளுமே நம்ம வந்து ஏன் அந்த இடத்துக்கு வந்தோம், என்ன விஷயத்துக்காக வந்தோன்றதை நம்ம மறந்தே போயிருப்போம். இது ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஞாபகம் வந்து எப்படி வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறேன். நம்ம ஞாபகங்கள் பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் வழியாக தாங்க ஸ்டோர் ஆகுது பிரெயினில். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரைவலுங்க. ஸோ இதில் ஒன்று தப்பாக போனாலும் நம்மளால் வந்து ஞாபகப்படுத்த முடியாது. ஸோ மறந்து போயிடுவோம். பிரெயின் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 2 விதமான ஒரு ஸ்டோரேஜ் வந்து சிஸ்டம் வேலை செய்யுதுங்க. ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி தான் சில இன்ஃபர்மேஷன் ஸ்டோராக இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்ற பட்சத்தில், எமோஷனலி கனெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு நம்ம ஸ்டோர் ஆகுங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து டெம்பரவரியாக ஃபேட் அவுட் ஆகிடும், புதுசாக திருப்பி ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரீசன்ஸ் ஏன் வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகே தியரின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குங்க. அதாவது எப்படின்னா, நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணலை, ஆக்சஸ் பண்ணலைன்ற போது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சி நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுன்னா அதை வந்து ஃபேட் அவுட் பண்ணிவிடுங்க. இது வந்து டிகே தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிரும் அதுக்கு. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபரன்ஸ் தியரி. அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஓவர்லேப் பண்ணி ஒரு இதை ஸ்டோர் பண்ணுங்க. அதாவது பழைய ஃபோன் நம்பரை புது ஃபோன் நம்பரோட மெர்ஜ் பண்ணும்போது பழைய ஃபோன் நம்பர் ஃபோட் அவுட் ஆகிடும், புது ஃபோன் நம்பர் மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது வந்து இன்டர்ஃபரன்ஸ் தியரி. மூணாவது ரிட்ரைவல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து நுனி நாக்கு வரைக்கும் வந்துடும், நமக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தைகள் வராது. இது பேர் வந்து ரிட்ரைவல் ஃபெயிலியருங்க. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஃபர்கெட்டிங்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு சில இதில் வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாகவோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரெயின் ஆட்டோமேட்டிக் இன்டென்ஷனலாகவே அதை வந்து நமக்கு பிளாக் பண்ணி அதை மறக்க வச்சுருங்க. ஸோ இதுக்கு எப்படி மறக்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்டிவிட்டிஸ் புதுசாக நம்ம ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணும்போது தானாகவே ஃபேட் அவுட் ஆகிடும். நாள் போக்கில் நம்ம டைவர்ஷன் பண்ணி நமக்கு அதை மறக்க வச்சிரும். இதுதான் இந்த ரீசன் நம்ம ஏன் மறக்கிறோம் அப்படின்றதுக்காக. பொதுவாகவே நீங்கள் வந்து மறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாபமாக வரமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆளுங்களை டிபெண்ட் பண்ணிங்க, சுச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் மறதி இருக்கணும் தான், ஆனால் அளவுக்கு மீறி போகக்கூடாது. நார்மலாக இருந்தால் அது ஓகே தான். உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்குன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் பை ஃப்ரம் JKR.